அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தாவேக பெரிய அளவு வெற்றி பெறவில்லை. ஸோ அதை சரி செய்யும் நோக்கத்தில் மருத்துவர் ஐயாவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் திட்டம். தமிழ்நாடு முழுக்க விஜய் அவர்களுடைய அன்பு அலை வீசினப்போ கூட அந்த சைடு உள்ள பெரிய அளவில் தாக்கம் இல்லை என்ற காரணத்தால் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்த போது இல்லைன்னு சொன்ன உடனே அவர் அன்புமணி அவர்கள் எங்கள் டேடிக்கு என்ன பரவாயில்ல, என் ஒய்ஃப் டேடிக்கு கொடுங்க என்று சொன்னதன் அடிப்படையில் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் அந்த விருது தொடர்பாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை. பொதுவாக இந்த விருது எதுக்காக சார் வழங்குவாங்க? நல்ல கண்ணு பற்றி உனக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். தெரியும் சார். ஒரு கிராமத்தை ஃபுல்லாக சோலார் பேனல் அமைச்சு அந்த கிராமத்துக்குன்னு ஒரு நல்ல இப்படி இஷ்டத்துக்கு அடித்து விடுவேன் என்பது தெரிந்துதான் உனக்கு தெரியாது என்று தொடக்கத்திலேயே சொன்னேன். சரி சொல்லுங்கள். சுதந்திர போராட்ட தலைவர், முதுபெரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலராக இருந்தார். அனைவரும் மதிக்கக்கூடிய தலைவர். ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வாழ்ந்த உதாரணமாக அவர் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டது. நீ கப்புன்னு இந்த மாதிரி சோலார் பேனல்லாம் கொடுப்ப அப்படின்றதெல்லாம் தெரியும் எனக்கு. ஐயா நல்ல கண்ணுவுக்கு இந்த விருது வழங்கப்பட்ட போது எங்கேயும் எந்த முணுமுணுப்பும் இருக்காது. அரசியல் காரணங்களுக்காக இது போல விருதுகளை சமூக தலைவருக்கு, இன்னொன்று அந்த சமூகத்துக்கும் அவர் பெரிய சேவையெல்லாம் ஒன்றும் செய்து விடவில்லை. பண்ணையாரு அடிப்படையில் இல்ல, திரு ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்திருந்தா இவ்வளவு பெரிய பேச்சு வந்திருக்காது. கிருஷ்ணசாமி அடிப்படையில் நிலைச்சு வாழ்ந்தார், அவ்வளவுதான். போன தடவை கூட நல்லகண்ணு அவர்களுக்கு கொடுத்தப்ப கூட அந்த விருதுல அந்த ஏதோ காசு கொடுப்பாங்க. அந்த காசை வந்து அந்த விருது கொடுக்கப்பட்டது. அந்த தொகையை அவர் வேறு ஏதோ ஒரு இதுக்கு பொது காரியத்துக்கு வழங்கி விட்டார். இவர் பண்ணையார் கொடுக்கல பத்தியா, காசே இல்லை பாரு. அதான் எவ்வளவு காசு வச்சிருக்காங்க. பூஜி பேக் தானே வாங்குறாங்க. அப்போ இந்த விருதுக்கு அவர் தகுதியானவரா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். அந்த விருது கொடுக்கும்போது சௌமியா அன்புமணி எந்திரிச்சு பூரிப்பு, டாடி நான் தான் டாடி ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தேன், போங்க போங்க. அடுத்ததா பொதுவாக வந்து ரெரா அப்ரூவல் வாங்கினாதான் ஒரு குடியிருப்பை கட்டி விற்க முடியும். ரெரா அப்ரூவலே வாங்காம ஒரு குடியிருப்பை வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு